ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன ஸ்கில் நம்மளுக்கு வேணும்? கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸில் ஒரு வகையான மெத்தட் தான் இந்த ட்ரேடிங். ட்ரேடிங்குக்கு உள்ள நிறைய வகை இருக்குது. ஓகே, முதலாவது கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றி அதுக்கு பிறகு திரும்ப அதே கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது மூலம், அதாவது கிரிப்டோவை இன்னொரு கிரிப்டோவை மாற்றுறது மூலம் லாபம் மேக் பண்ணுறது, ஓகே, பணம் மேக் பண்ணுறது தான் அந்த கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங். இன்னொரு வகையான ட்ரேடிங் இருக்கு என்னென்னா கிரிப்டோ டு ஃபியட். இப்போ ஃபியட் கரன்சியலான எல்கேஆர், கெனடியன் டாலர், யூஎஸ் டாலர் போன்ற கரன்சிகளை கிரிப்டோவுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அதிலிருந்து திரும்ப ஃபியட்டுக்கு மாற்றுறது மூலம் நீங்கள் மணி மேக் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் செய்யணும்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் லோக்கல் கரன்சிகளோட டீல் பண்ணுறதால அந்தந்த நாட்டு ரெகுலேஷனில் கவனமாக பார்க்கணும். அடுத்து அதில் நிறைய ஸ்கேமர்ஸ்கள் ஸ்கேம் பண்ணுறதுக்கான நிறைய விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பர்சன் டு பர்சன் பியர் டு பியர் ட்ரேடிங்னு சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராப்பராக அந்த பியர் டு பியர் ட்ரேடிங் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் மட்டும் அந்த ட்ரேடிங்களுக்குள்ளே உள்ள இறங்குங்க. அதில் கிட்டத்தட்ட 7-8 வகையில் உங்களை ஸ்கேம் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் P2P மெத்தட் நீங்கள் செய்யணுன்னா செய்யலாம். ஓகே, அடுத்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ டு கிரிப்டோ. ஸோ கிரிப்டோ டு கிரிப்டோவில் இன்னொரு தனிநபர் இன்வால்வ் ஆகிறல்லங்கிறதுனால இது P2P கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்கை விட கொஞ்சம் சேஃப் தான். இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோ கரன்சியோட வாங்கி அதை நீங்கள் டாலர் வேல்யூவில் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிப்டோ கரன்சி அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பிடிசியை பேஸ் பேராக வச்சு நீங்கள் வேறு கரன்சியில் வாங்கி விற்று ட்ரேட் பண்ணிக்கணுன்னா நீங்களோட மெயின் கோல் என்னன்னா பிடிசியை அக்யூமுலேட் பண்ணுறீங்க நிறைய. அதே சமயம் USDT அப்படி இல்லாட்டி வேறு ஒரு ஸ்டேபிள் கோயினை பேஸ் கரன்சியாக வச்சு வேறு கோயினை ட்ரேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். நீங்கள் US டாலர் பெறுமதியை US டாலரை கூட்டுறீங்க. ஓகே, ஸோ அதுக்குள்ளே 2 வகை இருக்குது. ஸோ நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் கண்ணை மூடிட்டு போய் ஏதாவது ஒரு கோயினோட வாங்கி போட்டு மேலே போகணும்னு சொல்லி ப்ரே பண்ணுறது ட்ரேடிங் இல்லை, அது பேர் கேம்பிளிங். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் அப்படி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த கோயினை வாங்கினா இந்த கோயின் வேறு லெவலில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இது பிட்காயினை ஓவர்டேக் பண்ணணும் சொல்லி அவன் அந்த பர்டிகுலர் அந்த சொல்கிற கிரிப்டோ கரன்சி ஆக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு கதை சொன்னால் அதை நம்பி போய் நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கினீங்கன்னாலும் பெரிய பிரச்சனையில் மாட்டுவீங்க. அதுக்காக எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பிள்ளைன்னு வரல, பட் ஒவ்வொரு ஆக்களும் அனலைஸ் பண்ணுற வித்தியாசம். அவங்க பணம் வாங்கிட்டு அதை அந்த கிரிப்டோ கரன்சியை ப்ரொமோட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களா முன் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் எப்பயுமே கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு உள்ளுக்கு 2 வகையான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று மெனுவல் ட்ரேடிங், இன்னொன்று பொட் ட்ரேடிங். மெனுவல் ட்ரேடிங்னு சொன்னால் நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் உங்களோட பணத்தை கொண்டு வந்து அதாவது ஃபியட் கரன்சியை கிரிப்டோவை மாற்றிட்டு உள்ளுக்கு கொண்டு வந்து உள்ளுக்கு இருக்கிற காயின்களில் ட்ரேட் பண்ணுறது, இது மெனுவல் ட்ரேடிங். பொட் ட்ரேடிங்னு சொன்னால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி பொட்ஸும் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் எல்லோட பொட்ஸ் இருக்குது. அந்த பொட்ஸை என்ன செய்வீங்கன்னா API தேர்ட் பார்ட்டி பொட்னா API மூலம் எக்ஸ்சேஞ்சுக்கு கனெக்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த பொட்ஸுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸுக்கு ஏற்ற மாதிரி பொட்டுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் பொட்டில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு அதுக்குரிய ரிஸ்க் மேனேஜை வச்சு பொட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணிட்டு போகும். நீங்கள் பொட்டை மேனேஜ் பண்ண மட்டும்தான், நீங்கள் மெனுவலாக போய் ஒன்றும் செய்ய தேவையில்ல. அதே வாங்கி அதே விற்று அதே ஸ்டாப்லஸ் போட்டு அப்படி இல்லாட்டி அதே டிசிஏ பண்ணி ஏதோ ஒன்று அதே செஞ்சுட்டு போகும். நீங்கள் பொட்டுக்குரிய ஃபண்ட் அலோகேட் பண்ணி போட்டு நீங்கள் சும்மா இருக்கிறது மட்டும்தான். ஸோ அது கைண்ட் ஆஃப் அ பெசிவ் இன்கம். மெனுவல் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம். ஆனால் நீங்கள் மெனுவல் ட்ரேடிங் பண்ண போனாலும் சரி பொட் ட்ரேடிங் பண்ண போனாலும் சரி கட்டாயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிற ஒரு விஷயம் செய்யணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன கோயினை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த கோயினை பற்றி அனலைஸ் பண்ணுறது. அந்த கோயின் என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது, அந்த கோயின் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுது, அந்த கோயினுக்கு ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா, எத்தனை சீட் இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்குது, அடுத்தது அந்த கோயின் டோக்கனமிக்ஸ் எப்படி இருக்குது, அடுத்தது அந்த கோயின்ட ஃபவுண்டர்ஸ், அடுத்து அந்த கோயின்ட டீமுகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அவங்க என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க, இது ஃபியூச்சரிஸ்டிக்கான கோயினான்னு சொல்லி நீங்கள் உள்ளுக்கு போய் அனலைஸ் பண்ணி ஓகே இந்த கோயினில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்து நீங்கள் எடுக்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொன்னாலும் நீங்கள் பொட்டுக்கிட்ட எந்த கோயினை கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஃபண்டமெண்டல் பண்ணணும். நீங்கள் மெனுவல் ட்ரேடிங் பண்ணணும்னாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ள பண்ண தேவையில்லை. ஏன்னா பொட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பொட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தேவையில்லை.
ஆனால் மெனுவல் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா நீங்கள் கட்டாயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா கிராஃப்களோட மூவ்மெண்ட்டை பார்த்து அதில் மார்க்கெட் அடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன ஒரு தீர்மானம் ஒன்றுக்கு வந்து பை பண்ணுறதா செல் பண்ணுறதான்னு சொல்லி முடிவு எடுக்கிறது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. அதில் நான் பண்ணுற 1-2 மெத்தட்டை நான் இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தாண்டியும் நிறைய வழிகள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாமல் தயவு செய்து மெனுவல் ட்ரேடிங் பக்கம் போய்த்திராதீங்க. அது போகாமல் அடுத்தவண்ட கதையை கேட்டு அப்படி நீங்கள் சும்மா குறுக்கால போய் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அதோட பேர் கிரிப்டோ ட்ரேடிங்கில் கேம்பிளிங் பண்ணீங்க, சூதாட்டம் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஆனால் பொட் ட்ரேடிங் செய்யணுன்னா நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்க தேவையில்ல. நல்ல பொட்டை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கோயினை மட்டும் கொடுத்தா சரி, பொட்டோட பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். ஸோ கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் இருந்தாலும் சரி, கிரிப்டோ டு ஃபியர் ட்ரேடிங்னு சொன்னாலும் சரி, கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங்கில் இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, பெஸ்ட்டான பொட் ட்ரேடிங்களுக்குரிய பொட்டுகள டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் சரி, P2P எப்படி பெஸ்ட்டாக செய்கிறேன்னு சொல்லி அதில் நாலேஜ் வேணும்னாலும் சரி, எல்லாத்தையுமே HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் நீங்கள் எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டை தொடர்பு கொண்டு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே தருவாங்க. எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டை கண்டெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.